அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு மே 15, 2026 தங்கத்தோட விலை இன்னைக்கு காலையில் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு யூகத்தை நாம் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அதாவது ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் எல்லாரோட மனசில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இன்றைக்கி காலையில் 10:30 மணிக்கு தங்கத்தோட விலை என்னவா தான் இருக்கும். ஸோ கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி நிறையா ஏறிக்கிட்டே போயிட்டுருக்குது. இன்றைக்கி நிலவரப்படி இன்றைக்கி ரேட் என்னவா இருக்கும், நாளைக்கு விலை குறைய வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. ஸோ முதல்ல இன்றைக்கி சென்னையில் தங்கத்தோட விலை என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பார்த்துடலாம். நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேஸு 22 கேரட் ஆபரண தங்கம் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஒன்றுக்கு 15,050 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதுங்க. ஒரு சவரன் பார்த்திங்கன்னா 1,20,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுச்சு. இது ஆன்லைன் ரேட்டுங்க. அதே மாதிரி 24 கேரட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 16,418 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,31,344 ரூபாய்க்கும் பார்த்தீங்கன்னா விற்பனை செய்யப்பட்டுச்சு. ரீட்டைல் ஷாப், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நகை கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா 22 கேரட் விலையை மட்டும் சொல்கிறேன். 14,800 ரூபாயிலிருந்து 14,880 வரைக்கும் 2 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க நேற்று சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஆக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரேட்டை 14,800 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நேற்று தமிழகத்தில் நகை கடைகளில் இருந்த விலை. சரி, இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். இன்றைக்கி தங்கத்தோட விலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். சர்வதேச சந்தையில் தங்கத்தோட தேவை அதிகரிச்சுட்டே இருக்குது. அமெரிக்க டாலரோட மதிப்பு மற்றும் உலக அரசியல் சூழ்நிலையை தங்கத்தோட விலையை தீர்மானிக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணுங்க. இந்த இப்போதைய நிலவரப்படி சர்வதேச சந்தையில் பெரிய சரிவு எதுவுமே ஏற்படல. இந்த மாற்றம் திடீர்னு எப்போ வேணால் நடக்கலாம். அதாவது சர்வதேச சந்தையில் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு போர்னால் நடக்கலாம், அல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபெடரல் பேங்க்கில் வட்டி விகிதம் உயர்த்தினாங்க அப்படின்னா அதன் மூலியமாகவும் மாற்றலாம். இது மாதிரி நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லாத காரணத்தினால இன்றைக்கி காலையில் தங்கத்தோட விலை என்னவா இருக்கும், அதாவது ஏறுமுகமாக இறங்குமுகமாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரேட் இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு அதிகம். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக சொன்னோம்னா ஒரு 20 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்க்குள்ளே ரேட்டு சேஞ்ச் ஆகுமே. ஒருவேளை திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஹையஸ்ட்டாக எவ்வளோ நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 ரூபாயிலேருந்து 450 ரூபாய்க்குள்ளார பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ முந்தானத்து நடந்த மாதிரி 1,275 ரூபா ரேட்டெல்லாம் திடீர்னு நடக்காது. ஏன்னா அது எப்பயாச்சும் ஒரு முறை தான் நடக்கும். அது நடந்துருச்சு. கடைசியாக முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் நகையாக வாங்க போகிறீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 22 கேரட் வாங்கினீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு அப்ளிகபிள். 24 வாங்கினீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி மட்டும்தான் வரும். சேதாரம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் வரும். செய்கூலி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். அதனால் எப்பயுமே ஒரு கோல்டு காயின் வாங்க நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 24 கேரட் வாங்கினீங்க அப்படின்னா நல்ல ரேட்டுக்கு விற்கலாம். 22 கேரட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸு அது இது லொட்டு லொஸ்க்குன்னு நிறையா உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா முதலீட்டாளர்களாக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 24 கேரட்டுக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. தினமும் தங்க விலை நிலவரத்தை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல், அதாவது நம்மளுடைய தங்கச்சுரங்கம் அஃபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் காலையில் 9:30 மணிக்கு நம்ம லைவ் ஸ்ட்ரீம் போடுறோங்க. இந்த லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நகை கடைகளுடைய ரேட்டு நம்ம ஒப்பீடு பண்ணுறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நகை கடைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, 24 கேரட்டில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, 22 கேரட் தங்கத்துக்கு எவ்வளோ வித்தியாசம், பிளாட்டினத்தில் என்ன வித்தியாசம், சில்வர் என்ன வித்தியாசம் அப்படின்னு டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்க விலை நிலவரத்தை மொத்தமாக நம்ம கொடுத்துறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நகை கடைகளில் கண்டிப்பாக அந்த லைவ் ஸ்ட்ரீமில் நீங்கள் கலந்துக்கணும். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேங்க. காலையில் 9:30 மணிக்கு நாம் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.